எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் கோவில்பட்டியிலேருந்து ஹைதராபாத் ரீச் ஆயாச்சு. 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ தான் எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது டுகுவோட, அப்புறம் கூடவே அம்மா அப்பா அனுப்பின பார்சல். அவங்க அனுப்பின பார்சலில் மோஸ்ட்லி சில ஐட்டம்லாம் இங்கேயே கிடைக்கும், பட் இருந்தாலும் அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அது அன்பாக்சிங் வீடியோ இதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஹைதராபாத்க்கு வரதுக்கு முந்தின நாள் ஷூட் பண்ணது. ஒரு ஈவினிங் டைம் போல் டுகுக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியது இருந்தது. வீட்டில் மேரேஜ் வச்சுருந்ததுனால மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்தே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மொட்டைலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்கள் டிலே பண்ணிகிட்டே இருந்தோம். அது ரொம்ப நல்லாவே அவனுக்கு ஹேர் க்ரோத் ஆயிடுச்சு. கோல்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால இந்த டைம் ஹேர் கட் மட்டும் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம மொட்டை போட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் ஈவினிங் கிளம்பிகிட்ருக்கோம். கிளம்பிட்டு இருக்கும்போது தான் இந்த பார்சலுமே ரிசீவ் ஆச்சு. இந்த டைம் கொஞ்சம் டெலிவரி ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க, இல்லைனா ஒரு 3 டேஸ்லேயே வந்துடும். இந்த தடவை ஒரு 7 டேஸ்க்கு மேலேயே ஆச்சு. இது வந்து ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் லிப் பாம், இது பீட்ரூட்டில். இது என் ஸ்கின்னுக்கு நல்லாவே செட் ஆகுதுனால நான் அகெயின் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே அன்னைக்கு தான் ரிசீவ் ஆச்சு. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அண்ட் தென் இன்லாஸ் வீட்லேயுமே போயிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் கட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். எப்பவும் போகிற அதே கிருஷ்ணா நகர் அந்த சென்னை சலூனுக்கு தான் வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு. பட் அங்கே கிட்ஸுக்கு ஹேர் கட் பண்ணுறவங்க அன்றைக்கி லீவுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட மெயின் பிரான்ச்சுக்கு போக சொன்னாங்க. இது விஓசி நகர் அந்த சைடில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே வெயிட் செக் பண்ணுற மிஷின் இருந்தது. இப்போக்குள்ளே செக் பண்ணவே இல்லையே, சரி பண்ணலான்ட்டு நிற்க வச்சா நிற்கவே இல்லை. லாஸ்ட் டைம் மொட்டை போடுறப்ப கூட இந்த அளவுக்கு அழுகலை. இந்த டைம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, அந்த முடியெல்லாமே டேரெக்டாக டக்குன்னு ஸ்கின்னில் படுறதுனால ரொம்பவே அவனுக்கு எரிச்சலாக இருந்திருக்கும் போல் அழுக ஆரம்பிச்சிட்டான். அண்ட் ஃபைனலி ஊருக்கு போகிற டேவுமே வந்துடுச்சு. 3 மாதம் இங்கே வந்துட்டு நல்லா ஜாலியாக எந்த ஒர்க்குமே இல்லாமல் சாப்பிட தூங்க இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. இப்போ அகெயின் பேக் டு ரொட்டீன் போகணுமேங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் போய் தானே ஆகணும். பஸ்ஸுமே கொஞ்சம் டிலே ஆச்சு. 5:30 போல் தான் வந்தது. ஸோ பஸ் ஏறி அந்த சைட் சீயிங், அந்த ட்ரீஸ் எல்லாமே பஸ்ஸில் நம்ம போகும்போது பின்னாடியே போகல, அதெல்லாம் டுகுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கோவில்பட்டியில் ஈவினிங் ஒரு 4:30 போல் பஸ் வரும். பட் அந்த ரெகுலராக வர பஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நியூவாக ஒரு பஸ் விட்டுருந்தாங்க. அது ரொம்ப நியூவாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, அந்த பஸ் ஏறினதுலேருந்து நாங்கள் இங்கே ஸ்டாப் வர்ற வரைக்குமே ஒரு மாதிரி இந்த வாமிட் சென்சேஷன் மாதிரி தான் இருந்தது. எனக்கும் அப்படி தான் இருந்தது, டுகுக்குமே அப்படி தான் இருந்தது. நான் கொஞ்சம் டேப்லெட்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பட் டுகுவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 டைம் வாமிட் பண்ணிட்டான். ஸோ அதனால் கிராங்கியாகவே தான் இருந்தான். எப்படா இங்கே வருவோன்ட்டு அந்த மாதிரி ஆச்சு. இன் பிட்வீனில் நாமக்கல் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் இருக்கும், நம்ம டின்னர் எடுத்துக்கலாம். நம்ம கொண்டு போகிற ஃபுட்டுமே இருந்தால் கூட நம்ம வெளியில் வச்சு தான் சாப்பிடணும். இல்லை ஐ மீன் அங்கே கேன்டீன் இருக்கும், நம்ம அங்கே போய் தான் சாப்பிடணும், பஸ்ஸில் சாப்பிடக்கூடாது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் மெயின் ஃபுட்டுங்கும் போது நம்ம வெளியில் வச்சு தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே நாங்கள் நீ கொண்டு போகல, ஏற்கனவே கிராங்கியாக தான் இங்கே. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 to 8 நாங்கள் ரீச் ஆகணும். பட் ஓசூர் பக்கத்தில் ஏதோ பெரிய ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க இன் பிட்வீனில். ஸோ அதனால பெங்களூருக்கே ஒரு 3 o'clock அந்த ரேஞ்சில் தான் வந்தது. அப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் இருந்துருந்துச்சுன்னா ஒரு 10 o'clock அந்த பெங்களூர் நம்ம கிராஸ் பண்ணிடலாம், அந்த கர்நாடகா பார்டர் ஃபுல்லுமே. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்புறம் கர்நாடகா வழியாக வந்துட்டு ஆந்திரா பார்டர் வழியாக இங்கே ஹைதராபாத் ரீச் ஆகும். நாங்கள் இருக்கிறது ஹைதராபாத்னு சொல்ல முடியாது, ஹைதராபாத்துக்கு ஒரு 100 kilometers முன்னாடி இருக்கும். ஸோ எங்களுக்கு அப்புறம் தான் அந்த எங்கள் பிளேஸ்க்கு அப்புறம் தான் ஹைதராபாத் வரும். ஸோ அதுதான் லாஸ்ட் ஸ்டாப்புமே கூட. நாங்கள் அதுக்கு முந்தின ஸ்டாப். ஒரு வழியாக மார்னிங் ஒரு 11:30 போல் தான் நாங்கள் இங்கே ரீச் ஆனோம். ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். அந்த 2 டைம் வாமிட் பண்ண டயர்ட்லேயே மார்னிங் கொஞ்சம் ஒரு 7:30 போல் தான் எந்திரிச்சான். எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சைட் சீயிங் பார்த்துட்டே வந்தான். எதுவுமே கொடுக்கல. அப்புறம் அகெயின் வாமிட் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் கொடுத்துருந்தேன். 11:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. நார்மலாக 7:30க்கு இங்கே ரீச் ஆகும் மார்னிங். பட் இன்றைக்கி 11:30 ஆச்சு. வந்ததுமே ஒர்க்காக அந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிறது தான். ஏன்னா இப்போ நைட்டு ஃபுல்லுமே நான் அவனுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது தோசை பேட்டர் வந்துட்டு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ இன்றைக்கே வந்த வேலையோடய அரைச்சி வச்சிடலான்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் அந்த ஆர்கனைசர் பாக்ஸஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக சேர்ந்து ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு.
லஞ்சுக்கு சிம்பிளாகவே இருக்கட்டும், டுகுக்கு மட்டும் ரசம் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா அதே வாமிட் சென்சேஷன்லேயே இருந்தான். ஸோ அதனால் மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டு ரசமே பண்ணி கொடுத்துடலான்ட்டு தான் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், அவனும் சாப்பிடணுன்ட்டு. அந்த அன்னைக்கு லஞ்ச் மெனுவே ரொம்ப மினிமல் தான். வெறும் ரைஸ், அப்புறம் தக்காளி ரசம், கூடவே கோவக்காய் ஃப்ரை. அப்புறம் அந்த மாவு இன்னுமே ரெடி ஆகலையா, ஸோ அதனால் நான் கோதுமை மாவு தோசையே பண்ணி கொடுத்துட்டேன். அதுவுமே சாப்பிட்டுட்டான். இது நெக்ஸ்ட் டே. இப்போ டாக்டர் அட்வைஸோட பட்டர் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் பண்ணது கூட கொடுக்கலாம், ஹெல்த்தி தான். பட் இங்கே இவனை வச்சுட்டு நான் பட்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் அமுல் பிராண்டில் தான் எப்பவுமே வாங்குறது. இந்த டைம் இது கிடச்சிது, கார்லிக் பட்டர்னு சொல்லிட்டு. அதுலேயே சால்ட்டு அப்புறம் கார்லிக் அதை இன்ஃப்யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தோசையில் போட்டு கொடுத்தா சாப்பிட்றான்னா என்னன்ட்டு பார்க்குறதுக்காக சாப்பிட்டான். டேஸ்ட்டு தான் அவனால் கண்டுபிடிக்க முடியல. இது நம்ம அந்த ப்ரெட்டில் கூட நம்ம இது அப்ளை பண்ணிவிட்டு கார்லிக் ப்ரெட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாவே இருந்தது. அண்ட் தென் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். எப்போவுமே லஞ்சு சிம்பிளாக தான் இருக்கும். நானும் டுகு மட்டும்தான். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால் எனக்கும் டுகுக்கு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். இது காளான் மிளகு பிரட்டல். இது ரொம்பவே ஈஸி. நம்ம ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு ரீல்ஸில் பார்த்துருந்தேன். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள். பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பிரியாணிக்கு போடுற அந்த ஸ்பைசஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு பிக் ஜீரா, அப்புறம் மஸ்டர்ட், கூடவே ஆனியன், அப்புறம் டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சது, கார்லிக் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணணும். அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அதிலேருந்து வாட்டர் ட்ரைன் அவுட் ஆகிற வரைக்குமே நல்லா நம்ம அதை வதக்கி விடணும். அப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் இதெல்லாமே ஹாஃப் ஸ்பூன் தான். ஏன்னா நம்ம இதில் பெப்பர் தான் அதிகமாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது நல்லா ட்ரை அவுட் ஆகி வரணும். சிம்பிளான காளான் மிளகு பிரட்டல் ரெடி ஆச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். டுகு வச்சுட்டு இது மாதிரி தான் நான் பண்ணி சாப்பிட்றேன் இப்போ ரீசெண்ட் டைமில். தனியாக கிரேவி வச்சுட்டு அதுக்கு ஒரு பொரியல் வச்சுட்டு அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதில் நான் கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்புறம் அந்த பஸ்ஸில் அந்த ஏசி ஸ்மெல்லு, அந்த நியூ பஸ்ஸு ஸ்மெல்லு அதெல்லாமே சுத்தமாக செட் ஆகலை. ரொம்ப ஹெட் பெயினாகவே இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒரு டீ வச்சுட்டு டுகுக்குமே கொஞ்சமாக மில்க் வச்சு கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டுட்டு அதை தூங்கிடுவான். அண்ட் தென் ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் எழுந்திரிச்சான். ஸோ இப்போது ஸ்நாக் கொடுக்கணுமா இல்லையானே டவுட்டாக இருந்தது. ஏன்னா பழைய ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. முன்னாடியெல்லாம் நான் இங்கே இருக்கும்போது ஸ்நாக்ஸ் ஒரு 4 to 5 கொடுத்துருவேன். ஸோ அப்போ தான் நைட்டு ஒரு டின்னர் கிட்ஸுக்கு நம்ம 6 to 7 கொடுத்துடணும், அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும்ல, அதுக்காக. சரி அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பனானா பேன்கேக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே அந்த 1 part ரெசிபி மாதிரி தான். ஒரே மிக்சர் ஜார்லேயே பனானா, அதுக்கப்புறம் வீட் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூனுக்கு நான் 2 டைம் எடுத்திருக்கேன். கூடவே கண்ட்ரி சுகர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வால்நட் இல்லைன்னா கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இனிமேல் தான் இதெல்லாமே வாங்கி ரெஸ்டோர் பண்ணணுங்கிறதுனால இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ அப்பப்போ மில்க்கு நம்ம தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் பேனில் கீ இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேட்டரை நம்ம தோசை மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணிடலாம். இதில் பனானாக்கு பதிலாக எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் போடலாம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலலாம் ஒரு ஃப்ரூட் இன்ஃப்யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சாக்லேட் சிரப் கூட வாங்கிட்டு வந்தது இருந்தது. ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இதுனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். இல்லைனா 2 வாயோடு வாங்கிட்டு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே வாங்கிட்டு அப்புறம் வச்சுடுவான். ஸோ அதுக்காக தான் அந்த சிரப் ஆட் பண்ணேன். மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது அன்றைக்கி நைட்டு சிக்கன் கிரேவிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது ஒரு தெலுங்கு ரீல்ஸில் தான் பார்த்துருந்தேன். ஆந்திரா பொடி கோழின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சா, ஸோ இன்றைக்கி அதில் தான் பண்ண போகிறேன். இதில் கியூமின், அப்புறம் பிக் ஜீரா, அப்புறம் கடல் பாசி, அப்புறம் ரெட் சில்லிஸ், கொரியாண்டர் சீட்ஸு, அப்புறம்
நார்மல் நம்ம ரைஸ் இருக்கும் இல்லையா, அது 1 ஸ்பூன், அப்புறம் பெப்பர், கூடவே 2-3 வெந்தயம், மஸ்டர்ட் சீட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பஞ்ச் ரேஞ்சில் நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஈவினிங் ஒரு 6 to 7 வரைக்குமே வாக்கிங் போவாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்கும், நம்ம ஒரு மாதிரி டக்குன்னு இருட்டாது. மார்னிங் அதே மாதிரி சீக்கிரமே நமக்கு அந்த சன் வந்துடும். ஸோ அப்போ வாக்கிங் போயிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா ஒய்ஃபு சூப்பராகவே ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க ரவா லட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே இன்பிட்வீனில் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இதில் கேஷ்யூ நட் போடணும், பட் கேஷ்யூ நட் இன்றைக்கி நான் இன்னும் வாங்கலை. அதனால் நான் 2 பாதாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 போல் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஹீட் இதானதுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் 1 வீக் போல். 1 சைடு இட்லியுமே பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு நல்ல அடிகனமான அந்த கடாய் மாதிரி இருக்கணும், பேனில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குற ஆனியன், டொமேட்டோ இதெல்லாமே நல்லா வதக்கி விடணும். அது ஒரு 50% நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனுமே ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் மட்டும் இடித்து ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே புதினா லீஃப்மே ஆட் பண்ணிக்கணும் இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்காக. அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடர் இருக்குது இல்லையா, அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஆட் பண்ணணும். இட்லிக்கு கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே வேணும், நம்ம எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இட்லிக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. லாஸ்ட்டாக டீ குடிச்சிட்டு அந்த டேவை எண்டப் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட் டே அம்மா அப்பா அனுப்பின அந்த பார்சல் நான் சொன்னேன் இல்லையா, அது இன்றைக்கி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இதில் மோஸ்ட்லி சில ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். இங்கே மீன்ஸ் கொஞ்சம் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். மற்றது எல்லாமே அங்கேருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. நான் மசாலா ஐட்டம் மட்டும்தான் கேட்டிருந்தேன். ஆல்ரெடி இங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப 3 months ஆச்சு இல்லை, ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ண வேணாமேன்ட்டு தான் அது கேட்டிருந்தேன். கூடவே சில ஐட்டம்ஸ்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க. அதில் இது வந்துட்டு என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட், இது நான் அன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதுவுமே அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்புறம் இது வந்துட்டு வாஷிங் மிஷின் லிக்யூடு, ஃபிகோ பிராண்டு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெஸ்லலாம் திட்டாக அந்த மாதிரி இருக்காது. மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குன்ட்டு கேட்டிருந்தேன். ஸோ இது இங்கே இல்லை, நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணாலுமே நாங்கள் 4th ஃப்ளோராக, ஸோ டுகு வச்சுட்டு நான் கீழே போய் வாங்க முடியாது. அவங்க மேலே வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் லிஃப்ட்டுமே ஒர்க் ஆகாதா, அதனால் நான் ஆர்டர் பண்ணுறது கிடையாது. முக்கியமாக தேவைப்படுற ஐட்டம் மட்டும் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு நான் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாதனால இது வீட்டில் கேட்டிருந்தேன், அம்மா அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்புறம் மெயினாக டுகுவோட மெடிசன் தான். எதுவுமே கொஞ்சம் இது எக்ஸ்பைரி ஆச்சு, மற்றது எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்குதா, அதனால் இதையுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கலான்ட்டு இது கொடுத்துருந்தேன். அதுவுமே அப்பா வாங்கி அனுப்பியிருந்தாங்க. இதில் மெயினாக தேவைப்படுறது அந்த காஃப், அப்புறம் கோல்டு. இங்கே எப்போ மழை பெய்யுதுன்னே தெரியாது. ஸோ அந்த சட்டுன்னு கிளைமேட் மாறுறதுனால கோல்டு அடிக்கடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் மெயினாக கேட்டிருந்தேன். அது டாக்டர்கிட்ட கேட்டு தான் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் டுக்குக்கு ஒரு நியூ வாட்டர் பாட்டில் அனுப்பியிருந்தாங்க. இது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. என்னோடய ஃபேவரட் கலர் லாவெண்டர் கலரில். இதோட ரேட்டு வந்து 601ன்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் இவ்வளோ அமௌண்ட்டு நான் அந்த வாட்டர் பாட்டிலில் நான் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு 200க்குள்ளே தான் எப்போவுமே பார்ப்பேன். ஏன்னா அவன் குடிச்சிட்டு ஒரு டைமே கீழே வைக்க மாட்டான், தூக்கி எறிஞ்சிருவானா. ஸோ அது அடிக்கடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வெளியில் பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் கண்ணாடி கிடையாது, பட் அந்த மெட்டீரியல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எங்கேயாச்சும் வெளியில் போனால் மட்டும் கொடுத்துக்கலான்ட்டு இது வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிப்பர் பாட்டில் டைப்பில் தான் இருக்குது. எதுவுமே அந்த மதுரை ஃபஸ்ட் கிரையில் தான் வாங்கியிருக்காங்க. நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது. அது கலர் பார்க்குறதுக்குமே அட்ராக்டிவாக இருக்குது. இது ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு தெரியல, நான் பேக் கேமராவில் ஷோ பண்ணுறேன். அப்புறம் கூடவே மசாலா ஐட்டம் கேட்டிருந்தேன்ல, ஸோ அது சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் இது நான்வெஜ்ஜுக்கு ஆட் பண்ணுற பவுடர், அப்புறம் கூடவே கரம் மசாலா இதெல்லாமே வீட்டிலே தனித்தனியாக வாங்கி அரைச்சி அதுவுமே கொடுத்து விட்டுருந்தாங்க.
ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து இங்கே ஹைதராபாத்தில் ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு தாட் எப்போவுமே. கிடைக்குமோ கிடைக்காதோன்ட்டு. ஃபாரினில் கூட இதெல்லாமே கிடச்சிரும். பட் இங்கே கிடைக்காது நாங்கள் இருக்கிற ஏரியாவில். அதுதான் உண்மை. பட் இதெல்லாமே கிடைக்கும். அந்த சர்ஃபெக்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் இருந்தாலும் அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. அதுவும் இது ரொம்ப பெரிய பேக். ஆல்ரெடி நான் லிக்விட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாக்ஸு அப்புறம் சில ஐட்டம் மட்டும்தான் நம்ம கையால் வாஷ் பண்ணுற ஐட்டம் மட்டும்தான் அந்த சர்ஃப் எக்ஸல் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறது. பட் அதுவுமே 2 பேக்கெட் ரொம்ப பெரிய பேக்கெட் தான் அனுப்பியிருந்தாங்க. இதுவுமே எனக்கு ஒரு 6 மந்த் கிட்ட வரும். அப்புறம் மெயினாக இப்போ டுகு வந்து இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த ராகி இந்த சேமியாலாம் சாப்பிட்றான். அதில் கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணி கொடுத்துட்டு சுகர் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா அவன் சாப்பிட்றான். ஸோ அதுதான் கேட்டிருந்தேன். ஸோ ராகி அப்புறம் வரகு அப்புறம் திணை சேமியா அப்புறம் கூடவே இப்போ வீட் சேமியான்ட்டு வந்திருக்கும் போல் அனில் பிராண்டில் அதுவுமே வாங்கி அனுப்பியிருந்தாங்க. இது கூடவே கடலை மிட்டாய், எங்கள் ஊர் கோவில்பட்டி ஃபேமஸ்னால் அது கடலை மிட்டாய் தான். ஸோ அதுவுமே ஒரு 6 பேக்கெட் அனுப்பியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் கேட்டாங்கன்ட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுவுமே அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாமே இந்த ஃப்ளார் மாப் பண்ணுற அந்த லிக்யூட் தான். இதெல்லாமே இங்கே கிடைக்கும். பட் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதுவே ஒரு பேக் ஃபுல்லாக ஆச்சு. இது டுகுவோட சத்து மாவு. இது ஃபுல்லுமே வீட்டிலேயே அரைச்சி தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். செர்லாக் டைப்பில் இருக்கும். நம்ம வீட்டிலேயே பண்ணுறது தான். இது நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 17 டைப்ஸ் அந்த நட்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்மளுமே சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் ஆச்சுன்னா இது தான். மில்க் இல்லைன்னா மில்கில் போட்டு குடிச்சிங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் இதுவே ஹாட் வாட்டரில் போட்டு குடிச்சிங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே இருக்கும். டுகுக்கு மட்டும் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரி சுகர் ஆட் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் இது வந்துட்டு அந்த எக்ஸோ பார். இதுவுமே ரொம்ப பெருசு. இது 2 மந்த்ஸ் கிட்டவே வரும். ஆல்ரெடி லிக்விட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் இதையுமே கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இது கூடவே கம்ஃபர்ட்டு அப்புறம் கராச்சி ஃபேமஸ் பிஸ்கெட்டு. இது ஹைதராபாத் ரொம்ப ஃபேமஸ். இது மதுரையிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க போல். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹோம்மேடாக பண்ணுவாங்க. எத்தனையோ வருஷம் ஓல்டான ஷாப் தான். ரொம்பவே ஃபேமஸ். அப்புறம் ஒயிட்டெக்ஸில் நான் வைக்கிற சைஸில் அந்த பொட்டு கேட்டிருந்தேன். ஸோ அந்த இதுவுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கூடவே ஃபேஸ் பேக்கு. இது இங்கே கிடைக்காது. நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணலாம். சொல்கிற மாதிரி தான். கீழே போய் வாங்கணும். 4th ஃப்ளோர். சில நேரம் கரண்ட் இருக்காது. கீழே இறங்கும்போது இப்போ அம்மா இறங்குற மாதிரி தான் இருக்குது. பட் இவனை வச்சுட்டு அதை 4 ஃப்ளோருமே ஏற முடியல. ஸோ அதுக்காக தான் அது கேட்டிருந்தேன். அதுவுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்துட்டு க்ளோ அந்த சீரம் டைப்பில் இருக்கும். இது ஆயில் தான். நைட் டைம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த பிளாக் சர்க்கிள் எல்லாமே நமக்கு க்யூர் ஆகும். இது கேரளாவிலேருந்து வர்றது. ஸோ இதுவுமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே கொடுத்து விட்டுருந்தாங்க. கூடவே இருக்கிறதுனால அந்த தூங்குகிற டைம் ரொம்பவே கம்மியாச்சு. ஸோ டார்க் சர்க்கிள் ரொம்பவே பார்த்தாலே தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. அங்கே இருக்கும்போது ஒரு 2 வீக்ஸ் போல் யூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணேன். இப்போ அகெயின் இதை கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த பர்த்டே அவுட்ஃபிட்டுக்கு மேட்சாக என்னோடய தங்கச்சி வச்சுருந்தா 2 பேங்கிள்ஸ். அது அப்போ கேட்டப்போ அவள் கொடுக்கவே இல்லை. இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பாசம் திடீர்னு வந்துச்சா என்னன்னு தெரியல. அதை கொடுத்து விட்டுருக்கா. இந்த மாதிரி தான். நம்ம வீட்டில் ஒன்றா இருக்கும்போது எதுவுமே ஷேர் பண்ணுறது கிடையாது. நானும் பண்ண மாட்டேன், அவளும் பண்ண மாட்டா. பட் நான் இங்கே வர்றேன்னா போதும் கொடுத்து விட்ருப்பா. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு மாதிரி சீன் போடுறது. அப்புறம் அதை எனக்கே தெரியாமல் கொடுத்து விடுறது. இந்த மாதிரி தான் நடக்கும். அஃப்கோர்ஸ் சிஸ்டர்ஸ்னாலே அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் அந்த சேம் ஏஜ் கிட்டனாலே அப்படி தான். எனக்கும் அவளுக்குமே ஒரு 3 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் ரொம்பவே இந்த மாதிரி விஷயத்தில் ஃபைட் பண்ணுவோம். ரொம்ப ஃபைட் பண்ணுறது இந்த ட்ரெஸ்ஸில் அப்புறம் அந்த ஜுவல்ஸில் அக்சசரிஸில் தான் இருக்கும். மற்ற டைம் எல்லாமே நாங்கள் காமாக தான் இருப்போம். ஸோ அதுவுமே கொடுத்து விட்டுருந்தா. அதுவுமே நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். குவாலிட்டி நல்லா இருந்தது. இதுவுமே அமேசானில் தான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். லிங்க் இருந்ததுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.